Hello students, welcome again. Elga 14 online class. All of you take your worksheet. Take WS 19. Okay. Take WS 19. Okay. Second one. Complete the following passage by using this, that, these and those. Already நம்ம இந்த this, that, these, those யூஸ் பண்ண நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஓகே, now we have to fill this blanks. Okay, first, this is my friend. This வரணும். Okay, this is my friend Tim. Tim has a collection of some amazing books. Okay, அவங்க நிறைய டீம் வந்து நிறைய அமேசிங் புக்ஸ் வச்சுருக்காங்க. ஓகே, திஸ் ஆர் த புக்ஸ் தட் ஹீ ஹேஸ் கலெக்டட் ஃப்ரம் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். ஓகே, நிறைய பிளேஸ்லேருந்து அந்த புக்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, அண்ட் தோஸ் ஆர் த புக்ஸ் தட் வேர் கிஃப்டட் டு ஹிம் பை டிஃப்ரெண்ட் பீப்புள். ஓகே, டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, அண்ட் திஸ் புக் ஓவர் ஹியர் இஸ் ஃபேவரட். ஓகே, அவரோட புக்கு ஃபேவரட் புக் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் புக் சொல்கிறாங்க. ஓகே, ஹி ஹாஸ் ரீட் திஸ் புக் அட்லீஸ்ட் 10 times. அந்த புக்கை 10 times ஆல் படிச்சிருப்பாங்க. ஓகே, தட் புக் kept over there is his sister's favorite. Okay, she carries this book wherever she go. Okay, அந்த புக் வந்து அவங்க சிஸ்டர்ஸ்க்கும் பெட் ஆயிடுச்சு. ஓகே, அவங்க எங்கெல்லாம் போவாங்களோ அங்கெல்லாம் அந்த புக்கை கேர் பண்ணி எடுத்துக்குவாங்க. ஓகே, Tim loves books and these books are his best friends. ஓகே, டிம் வந்து ரொம்ப புக்ஸ் படிக்கிறதையே லைக் பண்ணுறாங்க. அதுதான் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, திஸ்ஸு, தட்டு, தீஸ் அண்ட் தோஸ் யூஸ் பண்ணி எப்படி கரெக்ட் அந்த சென்டென்ஸ் ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் டேக் WS 20. ஓகே, டேக் WS 20. Okay, A and D. Okay, A and D. Okay, A and D அந்த வேர்ட்ஸை வந்து நம்ம ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஆர்டிக்கல் அன்னு சொல்லுவோம். ஓகே, டிக் த கரெக்ட் ஆர்டிக்கல் ஃபார் ஈச் சென்டென்ஸ். ஓகே, ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், iron is dash hardest metal. Okay, iron is the hardest metal. Okay, and second one, John is a young man. Okay, John is a young man. And see one, my father is dash honorable man. A varma and varma. Yes, and my father is an honorable man. Okay, and D1, he returned home from the market after an hour. Okay, after an hour. Okay, and E1, the blue whale is a heaviest animal on earth. The blue whale is dash heaviest animal on earth. Okay, the blue whale is the heaviest. Okay, last one, who is dash girl standing at the door? Who is the girl standing at the door? Okay, next vocabulary words. Second one, read the sentences and tick the correct options. Okay,
which of the following is an example of discriminating? ஓகே, discriminating அப்படிங்கிற அந்த வேர்டுக்கான எக்ஸாக்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே, டாக்கிங் பொலைட்லி. ஓகே, டிஸ்கிரிமினேஷன்னா என்ன அப்படின்னா டாக்கிங் பொலைட்லியா, இல்லை மேக்கிங் ஜோக்ஸ் பேஸ்ட் ஆன் த கலர் ஆஃப் யுவர் ஸ்கின்னா, இல்லை நெக்ஸ்ட்டு ஹெல்பிங் யூ வித் ஹோம் ஒர்க்கா. நம்ம லெசனில் பார்த்தோம் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, டிஸ்கிரிமினேஷன்னா என்ன, அவங்கள என்ன சொல்கிறது, அவங்களோட கலர் வச்சோ இல்லை சம்திங் அவங்கள வச்சு அவங்க வந்து என்ன சொல்கிறது டிஸ்கிரிமினேட் பண்ணுறது, அவங்க கம்மி அப்படின்னு சொல்லி. ஓகே, டிஸ்கிரிமினேஷன்னா என்ன, பாகுபாடு பார்க்குறது. ஒரு 2 பீப்புள்ஸ் இருக்காங்கன்னா இவங்க தான் பெஸ்ட்டு இவங்க ஒஸ்ட்டு அப்படின்னு சொல்லி டிஸ்கிரிமினேட் பண்ணுறது. பாய் பெட்டர் தென் கேர்ள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் தான் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செகண்ட் ஒன், மேக்கிங் ஜோக்ஸ் பேஸ்ட் ஆன் த கலர் ஆஃப் யுவர் ஸ்கின், அதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, அண்ட் B1, which of the following is an example of justice? ஓகே, ஜஸ்டிஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு கரெக்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகே, என்னன்னா an innocent person being sent to jail for a crime they did not commit. ஓகே, ஜஸ்டிஸ்னால் என்ன, ஒரு தப்பே செய்யாதவங்கள பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்களே, அது ஜஸ்டிஸு இல்லை. ஓகே, இன்னசென்ட் பீப்புளை எடுத்து ஜெயிலில் போடுறதுக்கு பேர் ஜஸ்டிஸ் கிடையாது. யார் தவறு செய்தாங்களோ, யார் மிஸ்டேக் பண்ணாங்களோ அவங்க தான் பனிஷ் பண்ணப்படணும். ஓகே, மிஸ்டேக் பண்ணாத இன்னசென்ட் பீப்புள்ஸ் வந்து பனிஷ் பண்ணக்கூடாது, அது ஜஸ்டிஸ் கிடையாது. ஓகே, ஜஸ்டிஸ்னால் என்ன, நீதி அப்படின்னு சொல்லுவோம்ல, லைக். அண்ட் C1, which of the following is an example of violating? ஓகே, violatingனா என்ன அப்படின்னா கீப்பிங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் சீக்ரெட்ஸ் டு யுவர் செல்ஃப். கீப்பிங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் சீக்ரெட் டு யுவர் செல்ஃப். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நம்பி ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்கன்னா அதை உங்களுக்குள்ளேயே சீக்ரெட்டாக வச்சுருப்பீங்களே, அதை தான் violating அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, and next one, take WS 21. okay, vocabulary words. Read the sentences and take correct meaning of the underline word. okay, இந்த underline பண்ணியிருக்கிற வேர்டுக்கான எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, மீனிங் என்ன, டிஸ்கிரிமினேட்டுக்கு என்ன மீனிங், ரெஸ்பெக்டா, ட்ரீட் டிஃப்ரெண்ட்லியா, ஆர் கலரா. டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணுறது தான் டிஸ்கிரிமினேஷன் சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம், isn't it? எஸ், ஸோ த ஆன்சர் இஸ் ட்ரீட் டிஃப்ரெண்ட்லி. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட், we should strive to achieve justice for all the people. okay, justice-na enna, treatment of people in a fair way. okay, fair way-ல ட்ரீட் பண்ணுறது தான் ஜஸ்டிஸ். ஓகே, யார் மிஸ்டேக் பண்ணாங்களோ அவங்க அவங்கள தான் பனிஷ் பண்ணணும், இன்னசென்ட்டாக இல்லை. ஸோ ட்ரீட்மெண்ட் ஆஃப் பீப்புள் இன் எ ஃபேர் வே. ஓகே, நம்ம கரெக்டான வழியில் பண்ணணும். அண்ட் C1, that man violated his neighbor's right to dignity by not allowing him to use the will. okay, violated na enna, gave respect. okay, gave respect. okay, and second one, read the sentences and write the answers in the blanks given. okay, okay, இந்த சென்டென்ஸோட ஆன்சர் கரெக்டாக நம்ம எழுதணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், clicking
somebody's picture without taking their permission. Is this an example of violation? Okay, ஒருத்தரோட ஒருத்தரோட பிக்சரை வந்து அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் நம்ம போடுறது வயலேஷன் சொல்வோமா? நோ, வயலேஷன்னா என்ன? கேவ் ரெஸ்பெக்ட். ஸோ clicking somebody's picture without their permission is an example. Yes, clicking somebody's picture without their permission is an example. Okay, and second one, the judge listened. So the judge listens to everyone and finds out who has done the wrong. She then punished the criminals accordingly. Is this an example of justice? Okay, இது எக்ஸாம்பிளா? எஸ், punishing people based on their wrongdoings and is an example of justice. wrongdoing ஏதாவது பண்ணியிருந்தா அவங்கள பனிஷ் பண்ணுறது கரெக்ட் தான். இட்ஸ் an example of justice. Okay, and C1, the robbers did not get any punishment because they paid money. Is this an example of justice? Okay, robbers வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கள பனிஷ் பண்ணாமல் விடுறது, இல்லை அவங்கக்கிட்ட மணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி விட்டுறது ஜஸ்டிஸ் கிடையாது. ஓகே, நோ, ராபர்ஸ் கெட்டிங் அவே வித் கிரைம்ஸ் பிகாஸ் தே பெய்ட் மணி, இட் இஸ் நாட் ஜஸ்டிஸ். ஓகே, மணி கொடுக்குறாங்கன்றதுக்காக அவங்கள பனிஷ் பண்ணாமல் விடுறது ஜஸ்டிஸ் கிடையாது. ஓகே, அண்ட் லாஸ்ட் ஒன், a person who is an wheelchair is not given a job in a company. Is this an example of discrimination? Okay, the answer is yes. Not giving a job to a person because he is a wheelchair in discrimination is அவங்க வீல் சேரில் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு ஜாப் கொடுக்கல அப்படிங்கிறது டிஸ்கிரிமினேஷன் கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்களால அந்த ஒர்க்கை செய்ய முடியாமல் இருக்கலாம், ஸோ அவங்களுக்கு வேலை கொடுக்கல, என்ன டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுறது கரெக்ட் கிடையாது. ஓகே, அவங்களால செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால தான் அவங்க கொடுக்க மாட்டாங்க, ஸோ இட் இஸ் நாட் டிஸ்கிரிமினேஷன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன், take WS 22. Okay, take WS 22 vocabulary words. Complete the sentences given below using the words from the box. Okay, boxல 3 words கொடுத்துருக்காங்க. அந்த word எந்த கொஷினுக்கு எந்த அந்த டேஷ்க்கு கரெக்டாக வரும்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணி எழுதணும். ஓகே, யூ மஸ்ட் நாட் த ரூல்ஸ் இன் கிளாஸ், வயலேட். ஓகே, வயலேட். செகண்ட், இட் இஸ் ராங் ஆஃப் யூ டு டிஸ்கிரிமினேட் அகெயின்ஸ்ட் பீப்புள் பிகாஸ் ஆஃப் தேர் ஸ்கின் கலர். அவங்க ஸ்கின் கலரை வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணுறது சரி கிடையாது, இட் இஸ் ராங். ஓகே, அண்ட் next one, Soumya got justice when the person who teased her was punished. ஓகே, டீஸ் பண்ணுறவங்கள பனிஷ் பண்ணுறது ஜஸ்டிஸ் தான், அது ஜஸ்டிஸ் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்க பனிஷ் பண்ணுறாங்க, ஸோ இட் இஸ் ஜஸ்டிஸ். அண்ட் லாஸ்ட் ஒன், இட் இஸ் wrong of Mrs. Sharma to discriminated between her son Rohan and daughter Kirat. Okay, it is wrong of
Mrs. Sharma to discriminate between her son Rohan and daughter Kiara. ஓகே, கியாராவையும் ரோஹனையும் ரெண்டு பேரும் இவங்க இம்பார்ட்டண்ட் இவங்க இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் much, many. Okay, choose the correct option to complete each sentence. Okay, many people were called but only a few got selected. Many. And second one, I have told you many times. Okay, many times. And Rekha does not give much respect to her neighbors. Much. Hemnath likes to drink much water. Okay, much. How many times have you been there? How many times? Okay, எவ்வளோ நேரம் நீங்கள் அங்கே இருப்பீங்க? How many? Okay, next, how much money do you have to buy these books? And next one, this week I have to complete so much work. And last one, she has acted in many Hindi movies. அவங்க நிறைய ஹிந்தி மூவிஸ் நடிச்சிருக்காங்க. ஓகே, she has acted many Hindi movies. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆன்சர்ஸ் எல்லாம் உங்கள் ஒர்க் புக்கில் ஃபில் பண்ணிக்கோங்க. see you in next class. Thank you.